ஓ இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களா அப்படின்னு கரகாரன் படத்துல கேட்கற மாதிரி தான். காஸ்ட்லியான ஊட்டச்சத்து மிகுந்த வெளிநாட்டு உணவுகளும் அதுக்கு நிகரா விலை குறைவா அதே ஊட்டச்சத்து அதிகம் உள்ள இந்திய உணவுகள் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம். ஓட்ஸ், அதுவும் முக்கியமா ஆஸ்திரேலியன் ஓட்ஸ் அப்படின்னு பிரபலமா அழைக்கப்படுறது. அதுக்கு நிகரான இந்திய உணவுன்னு பார்த்தோம்னா சம்பா கோதுமை. ஓட்ஸை விட இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஸோ செரிமான பிரச்சனை உள்ளவங்களும் வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்றவங்களும் சம்பா கோதுமை சாப்பிடலாம். குயினோவா அப்படின்னு தான் நம்ம அதை படிப்போம். அதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் கீன்வா. நீ போயிட்டு வா, அது நமக்கு தேவையே இல்லை. அதுக்கு நிகரான இந்திய உணவு ராகி. கால்சியம் கண்டென்ட் அவ்வளோ அதிகமா இருக்கு. ஆனால் இதில் ஒரு டிராபேக் என்னன்னா ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால தைராய்டு இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இதை முத நாளே ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தைராய்டு இருக்கிறவங்க தாராளமாக ஸ்ப்ரவுட்டட் ராகி எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ஹார்ட்டுக்கு பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு நிகராக இந்திய உணவுன்னு பார்த்தோம்னா செக்கில் ஆட்டுற சுத்தமான நல்ல நெய். ஆலிவ் ஆயிலுக்கு எந்த விதத்துலையும் இது குறைஞ்சது கிடையாது. பிளாக்பெரிஸ். பிளாக்பெரி நான் ஃபோனில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், இன்ன வரைக்கும் நான் கண்ணால் பார்த்ததே கிடையாது. அதுக்கு நிகராக அதை விட சக்தி உள்ள பழம்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டு நாவல் பழம். இப்போ நிறைய நாவல் பழம் கிடைக்குது. பிளாக் பிக்மெண்ட் ஆந்தோசைன் அதில் நிறையா இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச அவகேடோ ரொம்பவே காஸ்ட்லி. அதுக்கு நிகரான நம்ம பழம்னு பார்த்தோம்னா கொய்யா பழம் பெஸ்ட். அவகேடோவில் உள்ள அதே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொய்யா பழத்துலையும் இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் டெய்லி ஒரு கொய்யா பழம் ரொம்ப கனிவா இல்லாமல் காய் வெட்டா சாப்பிடலாம்.